Arun XLO Ziva, an elite active retirement community in Mahabalipuram, Chennai. For apartments and luxury villas, call 7288 உலகில் 6000க்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன. அந்த மொழிகளில் செம்மொழி அந்தஸ்து பெற்றிருக்கக்கூடிய மொழிகள் 6. தமிழ், சமஸ்கிருதம், ஈப்ரு, லத்தீன், கிரேக்கம், சீனம். இந்த 6 மொழிகள் தான் செம்மொழி அந்தஸ்து பெற்றிருப்பவை. இவைகளில் தமிழுக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. தமிழை உயர்தனி செம்மொழி என்பார்கள். மற்ற மொழிகளுக்கெல்லாம் எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம் என 2 அதிகாரங்கள் உண்டு. தமிழுக்கு மட்டும் பொருள் அதிகாரம் இருக்கின்றது. ஆகவேதான் தமிழை உயர்தனி செம்மொழி என்று கூறுவர். இதை நம்முடைய பாரத பிரதமர் நன்றாக உணர்ந்திருக்கின்றார். திருக்குறள் மேல் அவர் பற்று கொண்டுள்ளார். 2014 திருச்சியில் நடைபெற்ற அந்த பரப்புரை கூட்டத்தை முடிக்கின்ற பொழுது, இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன்கண் விடல் என்ற அடிப்படையில் வாக்காளர்கள் வாக்களித்தால் நாட்டில் நல்லாட்சி மலர்வது உறுதி என சொல்லி முடித்தார். செங்கோட்டையில் கொடியேற்றுகின்ற பொழுது, நீரின்று அமையாது உலகெனின் யார் யாருக்கும் வானின்று அமையாது ஒழுக்கு என்ற குறளை பதிவு செய்தார். தாய்லாந்து நாட்டில் அந்த நாட்டினுடைய தாய்மொழி தாய், அந்த மொழியில் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டு அந்த நூலை வெளியிடுகின்ற பொழுது, தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தற் பொருட்டு என்ற குறளை எடுத்தாண்டார். செஸ் போட்டியை துவக்கி வைக்கும்போது சென்னையில் ஒரு குறளை பதிவு பண்ணார். இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு. அடுத்து இந்த கொரோனா இருந்த காலத்தில் யோகாவை துவக்கி வச்சு ஒரு குறளை சொல்லி விளக்கம் சொன்னார். நோய் நாடி நோய் முதல் நாடி அதுதணிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல். கல்வியினுடைய மேம்பாட்டை பற்றி சொல்லும்போது ஒரு குறள், தொட்டணைத்து ஊறும் மணற்கேணி மாந்தர்க்கு கட்டணைத்தோறும் அறிவு. அதே மாதிரி கொரோனா காலம் ஒரு பதட்டமான ஒரு சூழல், இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் போர் மூளும் என்ற நிலை. அந்த நிலையில் லடாக்கில் எல்லையில் வீரர்களை சந்தித்து அந்த கொட்டும் பணியில் நடுங்கும் குளிரில் ஒரு குறளை சொல்லி அதற்கு விளக்கமும் சொன்னார். மரம் மானம் மாண்ட வழிச்செலவு தேற்றம் என 4 ஏமம் படைக்கு. ஒரு படைக்கு உண்டான சிறப்பு அம்சங்கள் எவை என்றால், படையில் இருக்கக்கூடிய வீரர்கள் ஒவ்வொருவரும் வீரம் மிக்கவர்களாக இருக்க வேண்டும். இது முதல் அம்சம். 2வது அம்சம், மானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். மயிர் நீப்பின் வாழா கவரிமானார் உயிர் நீப்பர் மானம் வரின். 3வது நன்னடத்தை, நல்ல ஒழுக்கம், நல்ல நாகரிகம் இவற்றை கற்றவர்களாகவும் வாழ்வில் கடைப்பிடிப்பவர்களாகவும் வீரர்கள் இருக்க வேண்டும். இறுதியாக உறுதியாக சாராக பிழிவாக நம்பிக்கை. இந்த போரில் கால் பதித்தால் நம்பிக்கை உறுதி என்ற எண்ணத்தில்தான் ஒவ்வொரு வீரனும் களத்தில் கால் பதிக்க வேண்டும். ஐயோ நாம் திரும்பியா வரப்போகிறோம் என்ற எண்ணத்தில் கால் பதித்தால் என்னதான் ஆர்ம்ஸ் அம்யூனிஷன் வெப்பன் இருந்தாலும் அந்த படை வெல்லாது என விளக்கமும் சொன்னார். அந்த பதட்டமான ஒரு சூழ்நிலையில் அப்படிப்பட்ட ஒரு குறளை மேற்கோள் காட்டி விளக்கம் சொல்லக்கூடிய ஆற்றல் அவருக்கு இருந்திருக்கின்றது. நெப்போலியனுக்கு அத்தகைய ஆற்றல் இருந்ததாக சொல்வார்கள். அந்த காலத்தில் பிரெஞ்சு நாட்டில் படை நடத்துகின்ற பொழுது முன்னால் குதிரை வீரர்கள் போரிட்டு கொண்டிருப்பார்கள். பின்னால் குதிரையின் மேல் அமர்ந்து கட்டளையை நெப்போலியன் பிறப்பித்து கொண்டிருப்பார். அவரும் மனிதர்தானே, அவருக்கும் ஓய்வு தேவைப்படும். ஓய்வு எடுக்க வேண்டும் என்ற எண்ணம் வருகின்ற பொழுது ஒரு அரை மணி நேரம் தூங்கலாம் அப்படின்னு நினச்சாரு. கண்ணை மூடுனா உடனே தூங்கிடுவாராம்.
அந்த அரை மணி நேரம் முடிஞ்சோடனே விழிச்சு எழுந்துருவாரா. அந்த அளவுக்கு ஒரு ஆற்றல், போர்க்களத்திலேயே துவங்கக்கூடிய ஒரு ஆற்றல் அவருக்கு இருந்திருக்கு. அப்படிப்பட்ட ஆற்றல் நம்முடைய பிரதமர் அவர்களுக்கு இருந்த காரணத்தால் தான் அந்த லடாக்கில் கொட்டும் பனியில், நடுங்கும் குளிரில், பதட்டமான ஒரு சூழலில் இந்த குரலை சொல்லி விளக்கம் சொல்லக்கூடிய ஒரு நிலை, ஒரு ஆற்றல் இருந்தது. ஆகவே நம்முடைய பாரத பிரதமர் அவர்களை இந்தியாவினுடைய நெப்போலியன் என்று கூறுவது சால பொருந்தும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, ராமகிருஷ்ண பரமஹம்சர் 125வது நூற்றாண்டு விழாவில் சென்னையில் கலந்துக்கிட்டு அங்கே ஒரு குரல் ஒன்று பதிவு பண்ணார். புத்தேள் உலகத்தும் ஈன்றும் பெறலெருதே ஒப்புரவின் நல்ல பிற. அடுத்து ஒரு பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவுக்கு வந்து அங்கே ஒரு குரலை பதிவு பண்ணுறாரு. தள்ளா விளையுளும் தக்காரும் தாழ்விழா செல்வரும் சேர்வது நாடு. இவை போக பல இடங்களில் பாரதியாருடைய பாடல்களை மேற்கோள் காட்டி விளக்கியிருக்கின்றார். சங்க இலக்கிய வரிகளை ஆங்காங்கே மேற்கோள் காட்டியிருக்கின்றார். ஆக இதை பொறுத்தளவில் அவருடைய தாய்மொழி குஜராத்தி இருந்தாலும் தமிழ் மீது ஆர்வம் கொண்டு பற்று கொண்டு இந்த அளவுக்கு சொல்லியிருக்கின்றார் என்றால் உண்மையிலேயே அதை தமிழர்களாகிய நாம் பாராட்டியே ஆக வேண்டும்.